Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாநிலங்களவையிலும் நிறைவேற்றியது மத்திய அரசு. திரும்ப பெற வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விடிய தர்ணா. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக அரசு ஊழியர் சங்கங்களுடன் வரும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைப்பு. ஜனவரி 6ஆம் தேதி அரசு ஊழியர்கள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அரசு நடவடிக்கை. எழுதி கொடுத்த சினிமா டயலாக்கை விஜய் பேசி வருவதாக திருமாவளவன் கடும் விமர்சனம். யார் தீய சக்தி என்பதை தேர்தலில் மக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் பதிலடி. செங்கோட்டையனை இபிஎஸ் கழற்றிவிட்டது போல் ஜி.கே. மணியை அன்புமணி கழற்றிவிட திட்டமிட்டிருப்பதாக தகவல். பாமக வட்டாரத்தில் புதிய சர்ச்சை. தங்கம் விலை இன்று குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே மாநிலங்களவையிலும் புதிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது. மக்களவையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் மாநிலங்களவையில் கொண்டுவரப்பட்ட போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது. எனவே குரல் வாக்கெடுப்பின் மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் விடிய தர்ணாவில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவை குறித்து வரும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக அரசு ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். எனவே வரும் 22ஆம் தேதி இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொகுப்பு ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கிளாம்பாக்கம் அருகே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். எம்ஆர்பி செவிலியர்களுக்கு தொகுப்பூதியம், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும், அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலும் நர்சிங் கல்லூரிகளை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000 பேர் நேற்று தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று அதிகாலை அவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொல் திருமாவளவன் இன்று சந்தித்து பேசினார். டெல்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுக்கான விடுதி வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர் முதலமைச்சரிடம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் விஜய் பற்றிய கேள்விகளுக்கு பதில் அளித்தார். தூய சக்தி தீய சக்தி என யாரோ சொல்லிக் கொடுத்ததை அடுக்குமொழியில் நடிகர் விஜய் பேசுகிறார் என்றும், யார் தீய சக்தி என்பதை தேர்தலில் மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் திருமாவளவன் கூறினார். மக்களவையில் புதிய ஊரக திட்டத்தின் மீது காரசாரமாக விவாதம் நடைபெற்ற போது பாஜக எம்பி அஜய் பட்டின் கூறிய கருத்து பேசு பொருளாக மாறியுள்ளது. பசுமாடு பால் கொடுக்கலையா, திருமணம் ஆகலையா, தம்பதிக்குள்ள பிரச்சனையா, இல்லைன்னா வேலை கிடைக்கலையா, எல்லா பிரச்சனைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என சொல்லுங்க, எல்லாம் சரியாகிடும் என அவர் கூறிய போது ஒருபுறம் கலகலப்பாக இருந்த போதிலும் அந்த கருத்து பேசு பொருளாக மாறியுள்ளது. செங்கோட்டையனை இபிஎஸ் கழற்றிவிட்டதை போன்று ஜி.கே. மணியையும் பாமகவில் இருந்து கழற்றிவிட அன்புமணி திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காகவே அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் இடையே அதிகார சண்டை உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ராமதாசுக்கு ஆதரவாக ஜி.கே. மணி செயல்பட்டு வருகிறார். இதனால் அவர் மீது உச்சகட்ட கோபத்தில் இருக்கும் அன்புமணி கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் ஏன் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கக்கூடாது என கேட்டு ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனால் ஜி.கே. மணி தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளார். இதற்கு பதில் விளக்கம் அளித்தால் அன்புமணி தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டதாகிவிடும். அதே வேளையில் விளக்கம் அளிக்காமல் இருந்தால் அவரை நீக்குவதற்கு அன்புமணிக்கு எளிதாகிவிடும் என கூறப்படுகிறது. தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 12,380
ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.